உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, என்னமோ தெரியல. உங்க குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் ஏன் குழந்தை மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது. தேவியை நான் நல்லபடியா வாழ வைப்பேன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். சூர்யாக்கும் எனக்குமான முதல் சந்திப்பு அவ்வளோ சுமூகமானதா இல்ல. காரணம், அவர் தேவிக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த பொம்மைய தவறுதலா நான் உடைச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நடந்த சந்திப்பெல்லாம் கூட மோதலாதான் இருந்துச்சு. ஆனா அவரு தேவியோட அப்பான்னு தெரிஞ்ச உடனே என்னையே அறியாம என் மனசுக்குள்ள சூர்யா வந்துட்டாரு. சூர்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ஏன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஒருவேளை இதத்தான் பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்களோ? ஒருவேளை நீங்க தான் என் மனசுக்குள்ள வந்து இப்படிலாம் நினைக்க வைக்கிறீங்களா? உங்க இடத்துக்கு நான் வர்றதுக்கு நான் தகுதியானவளான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் தேவி மேல வச்சிருக்கிற தாய் பாசம் உண்மையானது. சூர்யா மேல வச்சிருக்கிற காதல் பரிசுத்தமானது. அவங்க ரெண்டு பேரையும் என்னால நல்லா பாத்துக்க முடியும். உங்களை மாதிரி இந்த குடும்பத்தையும் நல்லா பாத்துக்க முடியும். இதை நான் பண்ண உங்க ஆசையும் உதவியும் எனக்கு வேணும். நீங்க தான் என் கூட இருந்து நல்லபடியா எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர். என்ன? இல்ல, போட்டோ முன்னாடி நின்னு பேசினது துர்காவா இல்ல மாரியா? அவ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசினாளா இல்ல தெரியாமலேயே பேசினாளா? ஒண்ணுமே புரியலையே சிஸ்டர். சூர்யா மேல இருக்கிற லவ்ல பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அமாவாசை நெருங்கிட்டு இருக்கு. துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற மாறி வெளியில வந்துடவே கூடாது. ஆமா சிஸ்டர், வந்துட்டா அது நமக்கு ஆபத்தா தான் முடியும் சிஸ்டர். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.